வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க. கோடி லிங்க தரிசன பலன் தரும் ஐப்பசி மாதம் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அன்னாபிஷேகம். அதாவது சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று ஒரு பழமொழி உண்டு. இது சோம்பேறிகளுக்காக சொல்லப்பட்ட பழமொழி என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இறைவனுக்கு செய்யப்படும் அன்னாபிஷேகத்தை கண்டால் சொர்க்கம் நிச்சயம் என்பதுதான் இதன் உண்மையான பொருள். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவலிங்கத்திற்கு சமம். அபிஷேகம் செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பருக்கையிலும் ஒரு சிவலிங்கத்தை, ஒரு சிவனை காண முடியும். கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவங்களை போக்கும் என சொல்லப்பட்டிருக்குங்க. அப்பேற்பட்ட சிவனுக்குரிய அன்னாபிஷேகம் இந்த ஐப்பசி மாதத்தில் எந்த நாளில் வருது, எந்த தேதியில் வருது, நாம் வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி அன்னாபிஷேகம் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், அந்த அன்னைக்கு கோயிலில் நம்ம எதை தானமாக சிவன் கோயிலில் நம்ம கொடுத்தா நமக்கு என்ன பலன்கள் வரும் அப்படின்றதும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாக சிவபெருமானை வழிபடுற நாட்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் உண்டுங்க. பிரதோஷ நாட்கள், சிவராத்திரி, மகா சிவராத்திரி, வாரந்தோறும் வரும் சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை, அந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமானை வழிபடுற முக்கியமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தோடு சேர்ந்து வரும் நாளில் நீங்கள் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து அதை கண்களால் கண் குளிர நம்ம பார்த்து நம்ம வேண்டுதலை வச்சு மனசார சிவபெருமானை வேண்டணுன்னா நமக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு பல நன்மைகள் நமக்கு சேருங்க. அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொழிற்பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, தங்க நகை கடன் அடகுக்கு வச்சுருப்பாங்க, அதை மீட்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க, அந்த பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் மேலே சாப்பாட்டுக்கே 3 வேளை வயிறார சாப்பிட்ருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை பசியோடு இருப்பாங்க. இந்த மாதிரி அன்னத்துக்காக கஷ்டப்படுபவர்கள், அவங்களோட அந்த பிரச்சனை கூட தீருடுங்க. அந்த அன்னாபிஷேகம் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து அதை கண் குளிர பார்த்தாலும் சரி, இல்லைன்னா கோயிலில் அன்னாபிஷேகம் செய்வாங்க அந்த அன்னைக்கு, அதை நம்ம கண்களால் பார்த்து நம்ம மனசார வேண்டிக்கிட்டாலே நமக்கு அந்த அன்னதோஷம்னு சொல்லுவாங்க, அந்த அன்னதோஷம் கூட நம்மளை விட்டு நீங்கிடுங்க. அவ்வளோ ஒரு மகத்துவமான ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி, அந்த நாளில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்து வேண்ட அந்த நாள் தாங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருளை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வது என்பது மிக சிறப்பானது. அப்படி ஐப்பசி மாதத்தில் மிக உயர்ந்த அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது நமக்கு என்ன செய்யும்னா பல ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியதுங்க. நாம் செய்த பாவம் மட்டுமின்றி நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் தொலைவதுடன் நமது பரம்பரைக்கு அன்ன தரித்திரம் வரவே வராதுங்க. இதுதான் அன்னதோஷம் அப்படின்னு சொல்கிறது. அன்னம் என்பது பிரம்மத்திற்கு சமமானது. இந்த பிரம்மத்தை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வது இந்த ஐப்பசி மாதத்தில்தான். உலகத்தில் உள்ள உயிர்கள் நிலை பெற்று இருக்கச் செய்வது அன்னம்தாங்க. சரி, இப்போது அன்னாபிஷேகம் செய்கிற நாள் எந்த நாள் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. நவம்பர் 5ஆம் தேதி 2025 புதன்கிழமை, ஐப்பசி 19. அந்த அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி நாள் முழுக்க இருக்குங்க. அந்த அன்னைக்கு வீட்டிலையே எளிமையான முறையில் எப்படி நம்ம அன்னாபிஷேகம் செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னாபிஷேகம் நம்ம செய்கிறோன்னா அந்த அன்னைக்கு ராவுகாலம் யமகண்டத்தை நீங்கள் அந்த நேரம் மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு
மற்ற நேரத்தில் தாராளமாக, அதுவும் நல்ல நேரத்தில் நீங்கள் அன்னாபிஷேகம் வீட்டில் செய்யலாங்க. சரி, இப்போ நம்ம எப்படி வீட்டில் எளிமையான முறையில் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்க. உங்கள்கிட்ட சிவலிங்கம் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. பச்சரிசி கொண்டு நல்ல சாதம் வடிச்சிருங்க. அந்த சாதம் வடித்த சாதத்தை நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஆற விட்டுட்டு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தணுங்க. முதல்ல உங்கள்கிட்ட சிவனுக்கு அன்னம் அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி பால், தேன், தயிர் இந்த மாதிரி பொருளும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். செஞ்சுட்டு அன்னாபிஷேகம் செய்யலாம். இல்லை எனக்கு நேரமின்மை காரணமாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் நேராகவே அன்னாபிஷேகம் செய்யலாங்க. அந்த ஆறின சாதத்தை நீங்கள் சிவலிங்கத்துக்கு மேலே இந்த படத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழங்கள், காய்கறிகள், மற்ற காய் வகைகள், இனிப்பு வகைகள், கார வகைகள் இதெல்லாம் கூட வச்சு நீங்கள் சிவனுக்கு அலங்காரம் படுத்தலாங்க. இந்த அன்னாபிஷேக சாப்பாடு அப்படியே 2 மணி நேரம் சிவன்கிட்டேயே இருக்கணுங்க. சிவலிங்கத்தில் நீங்கள் வச்சிங்க இல்லைங்களா, அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து நீர்நிலைகளில் சேர்த்தா ரொம்பவும் சிறப்பு. இல்லைன்னா நீங்கள் அந்த சாதத்தை ஒரு பிடி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் எடுத்து அதை பிரசாதமாக எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட சிவலிங்கம் இல்லைன்னா சிவன் படத்தை கூட வச்சு நீங்கள் வேண்டலாங்க. சாப்பாடு வடித்து அப்படியே நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சிடலாங்க. படைச்சி முடிச்சுட்டு அதுவும் 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீர்நிலைகளை சேர்க்குறதோ இல்லை நீங்கள் பிரசாதமாகவோ வீட்டில் எடுத்துக்கலாங்க. கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா அன்னாபிஷேகம் செய்கிறதுக்கு நீங்கள் பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க செய்கிற சாப்பாடு வடிப்பாங்க இல்லைங்களா, அந்த சாதத்தோடு உங்கள் அரிசியும் சேர்த்து வடித்து சிவன் மேலே அப்படியே அந்த சாதத்தை வச்சு அன்னாபிஷேகம். இந்த மாதிரி நம்ம அன்னாபிஷேகத்தை செஞ்சு சிவபெருமானை வேண்டணுன்னா கோடி சிவலிங்க தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்வோங்க. அந்த அளவு மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த அன்னாபிஷேகத்தை நாம் கண்களால் பார்ப்பதும் சரி, நாம் வீட்டில் இந்த மாதிரி அன்னாபிஷேகம் செஞ்சு கடவுளை வேணாலும் சரி, கோடி சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் செஞ்ச பாக்கியம் கிடச்சிருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரை